கட்சி நிர்வாகிகளையும் தாண்டி அந்த கேரவன் டிரைவர் கொடுத்த வாக்குமூலம் அது எந்த அளவு முக்கியத்துவமான ஒரு வாக்கு? இல்ல டிரைவர் தான் அதுல முக்கியமான ஒரு எவிடன்ஸ். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து சிபிஐ கீழே இருந்து மேல போகும், மேல இருந்து கீழே வராது. விஜய் மேல இருக்காரு, டிரைவர் கீழே இருக்காரு, கீழே இருந்தா மேல போகும். விஜய் டிரைவருக்கு அடுத்த லெவல்ல ஆதவர்ஜுனா, புஷி, மதியழக, நிர்மல் குமார், அதுக்கு பிறகு வந்து விஜய் ஃபைனலா. டிரைவர் தான் வண்டியை ஓட்டினாரு அந்த கூட்டத்துக்குள்ள. இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்கிறது என்றால் விஜய் கண்டிப்பாக விசாரணைக்கு அழைக்கப்படுவார். விஜயை விசாரணைக்கு அழைக்காம அந்த கேஸ்ல சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கலே செய்ய முடியாது. அப்படி செஞ்சாங்கன்னா நீதிமன்றம் சிபிஐயை கடுமையாக கடிந்து கொள்ளும். அது உச்சநீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பு ஒரு சிபிஐ விசாரணை என்பது. பிரதான கதாநாயகன் யாரு? இந்த நிகழ்ச்சியின் கதாநாயகனே விஜய் தான். அவர் ஸ்பாட்ல இருந்திருக்காங்க. அப்ப அவரிடம் தான் கேட்பார்கள். அதுதான் உண்மையான விசாரணை. பட் அவர்கிட்ட போறதுக்கு முன்னால குற்றப்பத்திரிகையில ஒருவேளை விஜயோட பெயர் சேர்க்கப்பட்டால் இந்தந்த சார்ஜஸ் அடிப்படையில் சேர்க்கப்படுகிறது என்பதை பொறுத்த விஷயம். இந்த சார்ஜ் ஷீட் டீடைல்ஸ் வெளியில வராம நம்ம பேச முடியாது. பட் நிச்சயமா இது விஜய்க்கு ஒரு நெருடல் தான், ஒரு நெருக்கடி, ஒரு பதட்டம் இருக்கும். அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் திறனாய்வாளருமான திரும்பி மணி அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். கரூர் துயர சம்பவ வழக்கு இறுதி கட்டத்தை எட்டியிருக்கு. தாவேகா நிர்வாகிகளான ஆதவர்ஜுனா, புஷி ஆனந்த், நிர்மல்குமார் மற்றும் அந்த கேரவன் டிரைவர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சிபிஐல வந்து 3 நாட்கள் வந்து விசாரிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்து தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் விசாரணைக்கு அழைக்கப்படுவாரா, அவருக்கு சம்மன் அனுப்பப்படுமா அப்படின்னு கேள்விதான் தொடர்ச்சியா எழுந்துகிட்டு இருக்கு. அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? அப்படித்தான் நான் நினைக்கிறேன். இந்த வழக்கோட முக்கியமான கதாநாயகனே அவர் தான். நீங்க அல்லி அர்ஜுனாவை பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் வந்து அதுல ஒரே ஒரு குழந்தை ஒன்று இறந்து போச்சு. அப்போ அந்த வழக்கு விசாரணைக்கு அவர் அழைக்கப்பட்டார். அவர் மீது வழக்குகள் கூட பதிவு செய்யப்பட்டன, உங்களுக்கு தெரியும். அப்படின்போது 41 பேர் இறந்திருக்காங்க. இது அவர் கலந்து கொண்ட கூட்டம். அவர் வந்து ஒரு எவிடன்ஸ், கள சாட்சியர். வேன்ல இருந்து பார்க்குறாரு. நிச்சயமாக அழைக்கப்படுவார். சிபிஐயோட விசாரணை என்பது வந்து கீழேருந்து மேலே போவாங்க. முதல்ல கீழ் மட்டத்தில் இருக்கும் அந்த டிரைவர்ஸ், அப்புறம் அவங்க கட்சிக்காரர்கள் ஆதவர்ஜுனா, புஷி, அவங்களெல்லாம் அழைச்சி விசாரிச்சாங்க. இப்போ அடுத்து கண்டிப்பாக விஜய் விசாரிப்பார்கள். விஜய் விசாரிக்காவிட்டால் அந்த விசாரணை முழுமை பெறாது. குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வார்கள். அதில் அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க, யார் பேரை சேர்க்குறாங்க சேர்க்கலன்றதை பற்றியெல்லாம் நம்ம இன்னைக்கு எதுவும் சொல்ல முடியாது. இவங்கெல்லாம் என்ன சொன்னாங்கன்றதை பற்றியும் நமக்கு தெரியாது. சிபிஐ எதை கண்டுபிடித்தது என்றும் நமக்கு தெரியாது. ஆனால் நிச்சயமாக அதிகாரப்பூர்வமாக விஜய்க்கு சம்மன் அனுப்பி அவரிடம் விசாரணை நடத்துவார்கள். அது வெளியில் தெரிஞ்சும் நடக்கலாம், தெரியாமல் ரகசியமாகவும் நடக்கலாம். ஏன்னா தெரிஞ்சா கூட்டம் கூடினோன்னு ரகசியமாக கூட அதனால தான் டெல்லியில் வச்சிருக்காங்க. தெரியாமலும் விசாரணை நடத்தப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. பட் கண்டிப்பாக விஜயிடம் விசாரணை நடக்கும், அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். குறைந்தபட்ச சட்ட அறிவு உள்ளவர்களுக்கு இது புரியும். பிப்ரவரியில் எனக்கு தெரிந்த அவர்கள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டியிருக்கும் என்று நினைக்கிறேன். அந்த வழக்கு இந்த மாதம் மறுபடியும் உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது. ஏன்னா அது இடைக்கால உத்தரவு தான். பட் கிட்டத்தட்ட அது நிரந்தர உத்தரவாக மாறிவிட்டது. இவ்வளவு தூரம் விசாரணை வந்த பிறகு அந்த வழக்கை சிபிஐ கிட்ட மறுபடியும் மாநில காவல்துறை கொடுப்பதற்கு வாய்ப்பு 100% இல்லை என்று தான் நான் நம்புகிறேன். கண்டிப்பாக விஜயிடம் விசாரணை மேற்கொள்ளப்படும். அதற்கு பிறகு அவர்கள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வார்கள். தேர்தலுக்கு முன்பாக கண்டிப்பாக பிப்ரவரி மாதத்திற்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுவிடும் என்று தான் நான் கேள்விப்படுகிறேன். ஆதவர்ஜுனா, புஷி ஆனந்த், நிர்மல்குமார் 3 பேரும் பார்த்தீங்கன்னா விடிய விசாரணை, கிடுக்குப்பிடி விசாரணை அப்படின்லாம் வந்து நிறைய சோசியல் மீடியாவில் போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்களாம் விசாரணை முடிஞ்சுட்டு ஹாயாக தான் நடந்து வந்த மாதிரி பார்க்க முடிஞ்சுது. சிபிஐ பொறுத்த வரைக்கும் அடிக்கலாம் மாட்டாங்க சாதாரணம். பட் மன ரீதியாக கண்டிப்பாக அழுத்தம் கொடுக்கப்படும். அதில் எந்த விசாரணை அமைப்பாக இருந்தாலும் அப்படி தான் செய்வாங்க. 3 நாட்கள் விசாரிச்சிருக்காங்கனால அழுத்தம் இல்லாமல் இருக்காது. 8 மணி நேரம் 9 மணி நேரம் விசாரிச்சிருக்காங்க. தொடர்ந்து 3 நாட்கள் என்பது வந்து அது ஒரு ப்ரெஷர் தான், சும்மாலாம் ஒன்றும் கிடையாது. என்ன விசாரித்தார்கள், இவர்கள் என்ன சொன்னார்கள், சிபிஐ எதை கண்டுபிடித்தது, லைன் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன்ஸ் எந்த பக்கத்தில் போச்சு நமக்கு தெரியாது. சிபிஐயோட ஃபைண்டிங்ஸ் என்னன்னு நமக்கு தெரியாது. கண்டிப்பாக விஜய் அழைக்கப்படுவார். அதன் பிறகுதான் நமக்கு ஓரளவு அதில் அப்போ கூட குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட பிறகுதான் கிளாரிட்டி கிடைக்கும். கட்சி நிர்வாகிகளையும் தாண்டி அந்த கேரவன் டிரைவர் கொடுத்த வாக்குமூலம் அது எந்த அளவு முக்கியத்துவமான ஒரு வாக்கு? இல்ல டிரைவர் தான் அதுல முக்கியமான ஒரு எவிடன்ஸ். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து சிபிஐ கீழே இருந்து மேலே போகும், மேலேருந்து கீழே வராது. விஜய் மேலே இருக்காரு, டிரைவர் கீழே இருக்காரு, கீழே இருந்து தான் மேலே போகும். விஜய் டிரைவருக்கு அடுத்த லெவலில் ஆதவர்ஜுனா, புஷி, மதியழக, நிர்மல் குமார், அதுக்கு பிறகு வந்து விஜய் ஃபைனலா. டிரைவர் தான் வண்டியை ஓட்டினாரு. அந்த கூட்டத்துக்குள்ளே வண்டியை அனுப்புனது யாருன்ற கேள்வி கேட்கப்பட்டிருக்கும். இதற்கு முன்பும் பல முறை அவர் வண்டியை ஓட்டியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக டிரைவர் இந்த வழக்கில் ஒரு முக்கிய சாட்சி. டிரைவரிடம் என்ன கேட்கப்பட்டது, டிரைவர் என்ன சொன்னார் என்று நமக்கு தெரியாது. இது உச்சநீதிமன்றத்தின் மேற்பார்வையில் நடக்கிற வழக்கு. ஒரு ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதியே இந்த விசாரணையை, சிபிஐ விசாரணையை மேற்பார்வையிடுகிறார். அதனால உண்மை வெளிவரும் என்று நாம் நம்பலாம். அதை தாண்டி வந்து நாமவே எதையாவது யூகித்து கொண்டு அப்படி நடக்கும் இப்படி நடக்கும் அப்படின்னு பேசுவது எனக்கு தெரிஞ்ச சரியானதாக இருக்காது. மெயின் தவறே பார்த்தீங்கன்னா விஜய் ஒரு லேட்டா வந்ததுதான் இல்லையா? கன்வின்சிங் அவரால் பதில் சொல்ல முடியும். இது சிபிஐ என்ன கேட்குதுன்றதை பொறுத்தது. 3 மணிக்கு வர வேண்டிய
விஜய் 12 மணிக்கு அங்க அசம்பிள் ஆகுங்கன்னு சோஷியல் மீடியால போட்டு, ஆமா புஷி ஆனந்த போட்டு. அப்ப அது அவங்க பதில் சொல்லணும். நீ யாரை கேட்டு போட்ட? அதனால தானே பிரச்சனை வந்தது. 3ல இருந்து 10 தான் உனக்கு டைம் கொடுத்துருக்காங்க, 7 மணிக்கு வராரு. நான் அந்த 7 மணி நேரம் தான் நான் சொன்னேன்னு அவர் சொல்லலாம். ஸோ அது இது நமக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் வரையில் எந்த விதமான முடிவுக்கும் வர முடியாது. கைது நடவடிக்கைலாம் இருக்காது, எனக்கு தெரிஞ்சு இருக்காது. சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட்டு போயிடுவான், கோர்ட்டில் பார்த்துக்க வேண்டியதான். அதுக்கு பிறகு அது பல ஆண்டுகள் கூட ஆகலாம். 41 பேர் செத்துருக்காங்கன்னும் போது எந்த மட்டத்தில் பொறுப்பை சிபிஐ தீர்மானிக்க போகுது, அட் வாட் லெவல் த சிபிஐ இஸ் கோயிங் டு ஃபிக்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டின்றது தெரியல நமக்கு. ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம் தான் இது மாதிரி. ஏன்னா இது வந்து ஒரு திட்டமிட்ட படுகொலை கிடையாது, இது ஒரு விபத்து. அப்படி இருக்கும்போது அதுக்கு பின்னால் ஏதாவது காரணங்கள் இருக்குதா, அல்லது கூட்டத்தில் யாராவது சதி வேலை செஞ்சாங்களான்னு பார்ப்பது தான் சிபிஐயோட வேலையை தவிர, மற்ற வழக்குகளை மாதிரி இதை வந்து ஒரு கொலை வழக்கு போல இதை விசாரிக்க முடியாது. அது சாத்தியமற்றது. ஏன்னா இது ஒரு திட்டமிட்ட படுகொலை கண்டிப்பாக கிடையாது. எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் தன் தொண்டர் சாவதை விரும்ப மாட்டார். பட் அவங்களுக்கு ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. நீங்கள் ஏன் சொன்ன மாதிரி நீ எதுக்கு லேட்டாக வந்த, 3 மணிலேருந்து 7 மணி 10 மணி வரைக்கும் டைம் கொடுத்தா 12 மணிக்கு வாங்கினவனை ஏன் போட வச்சது, இவ்வளோ விஷயங்கள் எங்க. அப்புறம் அந்த க்ரௌடுக்குள்ளே போவாதான்னு இந்த டிஎஸ்பி சொல்லும்போது நீ ஏன் போன, இவ்வளோ விஷயம். அப்புறம் முடிஞ்ச பிறகு ஏன் தப்பிச்சு ஓடின, ஏன் உள்ளே போய் நீ பார்க்கல, எல்லாம் கேட்பாங்க. மற்றவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க நமக்கு தெரியாது, இவர் என்ன சொல்ல போறாருன்றது நமக்கு தெரியாது. அவர் விசாரணைக்கு அழைக்கப்படும் பொழுது அது கண்டிப்பாக ஒரு முக்கியத்துவம் பெறும். பட் உண்மைகள் உங்களுக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட பிறகுதான் வெளியில வரும். ஃபைண்டிங்ஸ் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து நினைக்கிறேன். அதான் சொல்ற, பிப்ரவரியில சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி ஆகணும் ரொம்ப. ஏன்னா அந்த உத்தரவு போடும்போது ரீசனபிள் டைம்னு சிபிஐ சொல்லியிருக்கு. பிப்ரவரியில இது மார்ச்சுக்குள்ள எனக்கு தெரிஞ்சு அவங்க முதல்ல சிபிஐ விசாரணைக்கு அக்டோபர்ல உத்தரவு போடும்போது ரீசனபிள் டைம் ஃப்ரேம். நாங்க ரீசனபிள் டைம் ஃப்ரேம்னா 3 to 4 months. இந்த மாதமே விஜய் அழைக்கப்பட வாய்ப்பு இருக்கு, நான் அப்படித்தான் நினைக்கிறேன். அதாவது இது ஸ்கோப்போ, இது பெரிய ஸ்கூப்பு அல்லது வந்து பெரிய சோர்ஸ் எல்லாம் அதெல்லாம் கிடையாது. எந்த சோர்ஸ் எனக்கு கிடையாது. மினிமம் காமன் சென்ஸ்லேருந்து சொல்கிறேன். இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்கிறது என்றால் விஜய் கண்டிப்பாக விசாரணைக்கு அழைக்கப்படுவார். விஜயை விசாரணைக்கு அழைக்காம அந்த கேஸில் சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கலே செய்ய முடியாது. அப்படி செஞ்சாங்கன்னா நீதிமன்றம் சிபிஐ கடுமையாக கடிந்து கொள்ளும். அதுவும் உச்சநீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பு ஒரு சிபிஐ விசாரணை என்பது, பிரதான கதாநாயகன் யாரு, அந்த நிகழ்ச்சியின் கதாநாயகனே விஜய் தான். அவர் ஸ்பாட்ல இருந்திருக்காரு. இப்போ அவரிடம் தான் கேட்பார்கள். அதுதான் உண்மையான விசாரணை. பட் அவர்கிட்ட போறதுக்கு முன்னால மூலவரிடம் போவதற்கு முன்பு உற்சவர்களை நன்றாக அவர்கள் விசாரித்திருப்பார்கள். உற்சவர்கள் என்ன சொன்னார்கள் என்று நமக்கு தெரியாது. மூலவரிடம் விசாரணை முடிந்த பிறகு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட போகிற சிபிஐ குற்றப்பத்திரிகையில் தான் நமக்கு உண்மைகள் என்ன நடந்தது என்பது குறித்த சிபிஐயின் பார்வை நமக்கு வெளியில் தெரிய வரும். ஃபைண்டிங்ஸ்ல ஒண்ணு அரசு மீது தவறு, இல்ல விஜய் அவர்கள் மீது தவறு, இல்ல 2 பேர் மேலேயும் தவறு. ஆமா, ஒருவேளை விஜய் அவர்கள் மீது தவறு வந்து சார்ஜ் ஷீட்லாம் ஃபைல் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு எந்த அளவுக்கு பின்னாடி வரும், அதுதான் சிவா நம்ம கணிக்க முடியாது. என்ன மாதிரியான சார்ஜஸ் இது வந்து அவர் வந்து கவனக்குறைவுன்னு வந்ததுன்னா ஒன்றும் சொல்ல முடியாது. திட்டமிட்ட சதி வேலைன்னு யாரையாவது சொல்லிட்டாங்கன்னா அது பெரிய இதாகிடும். திட்டமிட்ட சதியை விஜய் பண்ணியிருக்க முடியாது, வேற யாரோ பண்ணியிருக்கணும். அதுக்கெல்லாம் அந்த மாதிரியான முடிவுகளுக்கு சிபிஐ வருவதற்கு எனக்கு தெரிஞ்சு அதீதமான ஆதாரங்கள் கையில் தேவைப்படும். சும்மா போய் ஒருத்த மேல சந்தேகம் இருந்தா மட்டும் குற்றப்பத்திரிகையில பேர் சேர்த்துற முடியாது. நீதிமன்றத்துல நிரூபிக்கிற அளவுக்கு சாட்சியங்கள் இருக்கணும். அப்படி யாராவது இது திட்டமிட்டு சதி வேலை பண்ணாங்களான்னு நமக்கு தெரியாது. செய்திருக்க வாய்ப்பு குறைவு தான் நம்ம பார்க்கிறோம். குற்றப்பத்திரிகையில ஒருவேளை விஜயோட பெயர் சேர்க்கப்பட்டால் அது என்ன பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதுதான் உங்கள் கேள்வி. குற்றப்பத்திரிகையில் பெயர் எப்படி சேர்க்கப்படுகிறது, எந்தெந்த சார்ஜஸ் அடிப்படையில் சேர்க்கப்படுகிறது என்பதை பொறுத்த விஷயம். அதனால அதுல வந்து நம்ம அந்த சார்ஜ் ஷீட் டீட்டெயில்ஸ் வெளியில வராம நம்ம பேச முடியாது. பட் நிச்சயமாக இது விஜய்க்கு ஒரு நெருடல் தான், ஒரு நெருக்கடி, ஒரு பதட்டம் இருக்கும். ஏன்னா நேம் பண்ணிட்டு அரெஸ்டெல்லாம் பண்ண மாட்டாங்க, பதட்டம் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா சார்ஜ் ஷீட்டில் நேம் பண்ணிடலாம்னு வச்சுக்கோங்களேன், எலெக்ஷனில் உங்களுக்கு நீங்கள் கவனக்குறைவுன்னும் போதே தார்மீக பொறுப்பு வந்துடுது. அல்லது அவர் மேலே எந்த தப்பும் கிடையாது, முழுக்க மாவட்ட நிர்வாகம் செய்த தவறு, எஸ்பியும் கலெக்டரும் தான் காரணம், திருப்பிட்டான்னு வச்சுக்கோங்க பிளேட்டை, கண்டிப்பாக திமுக நெருக்கடி சொன்னீங்க. இந்த கரூர் சம்பவம் நடந்த உடனே பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி முதலா போனோடனே அவர் மேலதான் நிறைய விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. இப்போ திமுக சோசியல் மீடியா பலருமே பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி ஏதோ பண்ணிட்டாரு அப்படிலாம் பேசினாங்க இல்லையா. ஸோ இதில் வந்து செந்தில் பாலாஜிக்குமே சம்மன் அனுப்ப போறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுமே 2-3 நாளா வந்து பரவிட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பு இருக்கு, இல்லைன்ற பதில நான் சொல்ல முடியாது. செந்தில் பாலாஜியோட பெயர் ஆரம்பத்திலேருந்தே இதில் அடிப்படுதுன்றது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா கரூர் அவருடைய சொந்த ஊர் என்ன அப்படின்லாம். பட் இப்படிப்பட்ட காரியங்களை ஒரு அரசியல்வாதி செந்தில் பாலாஜி உட்பட சொன்ன செய்வார் நான் நம்பல. இது ரொம்ப படுபாதகமான செயல். செந்தில் பாலாஜி அந்த அளவுக்கு துணிவார் என்று நான் உறுதியா சொல்றேன். என்னுடைய கருத்தை சொல்றேன். நான் நம்பல செந்தில் பாலாஜி இதை செஞ்சிருப்பாருன்னு நான் நம்பல. ஒருவேளை சிபிஐக்கு அப்படி ஏதாவது ஆதாரம் இருக்குன்னா ஃபைன்,
ஆனா நான் திரும்ப சொல்றேங்க, சிபிஐ பத்தின கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகளாக சிபிஐயோட செயல்பாடுகளை நான் ரொம்ப உன்னிப்பா பார்க்குறவன்ற முறையில் சொல்றேன். ஒரு ஜேர்னலிஸ்டாகவும் ஒரு அரசியல் பார்வையாளனாகவும் அவங்க கையில வந்து அதுவும் ஹை ப்ரொஃபைல் கேசஸ்னுவாங்க, 100% எவிடன்ஸ் இல்லாம தொடமாட்டாங்க யாரு. இப்போ செந்தில் பாலாஜிக்கு ஒரு சம்மன் அனுப்புனாங்கனாலே அது தேர்தல் நேரத்தில் பயங்கரமான விளைவுகளை ஏற்படுத்தும். அதுவும் இந்த வழக்கு வந்து நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், சிபிஐ விசாரிக்கக்கூடிய வழக்கு மட்டுமல்ல, அதை கண்காணிப்பதற்காக உச்சநீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம், ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையிலான 2 மூத்த ஐபிஎஸ் அதிகாரிகளை கொண்ட ஒரு டீம், ஒரு ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் சிபிஐ இன்வெஸ்டிகேஷன்ஸை மானிட்டர் பண்றார், மேற்பார்வையிடுறாருன்னா உச்சபட்ச ப்ரொஃபஷனலிசம்னுவாங்க, நடுநிலைத்தன்மை கடைபிடிக்கப்படும், நம்ம நம்பணும். அதில் வந்து எவிடன்சஸ் இருந்ததுன்னா யாருக்கு வேணால் சம்மன் அனுப்புவாங்க, எவிடன்சஸ் இல்லைன்னா என்ன அழுத்தம் இருந்தாலும் சம்மன் அனுப்ப மாட்டாங்க. செந்தில் பாலாஜி விஷயத்தில் நான் முதல்லேருந்து அவர் பேர் அடிப்படுது, நான் அப்பயும் நம்பலை இப்பயும் நம்பலை. அவருக்கு இந்த அளவுக்கு ஒரு படுபாதகமான செயலை செய்யக்கூடிய அளவுக்கு அவர் துணிவார் என்று நான் நம்பலை, நிச்சயமாக நான் நம்பலை. ஒருவேளை வேற மாதிரி ஏதோ ஃபைண்டிங்ஸ் இருக்கு அப்படின்னா தாராளமாக அழைப்பாங்க. ஆனால் ஒருவேளை அப்படி அழைத்தால் அது திமுகவுக்கு பின்னடைவு. அந்த முடிவுக்கு சிபிஐ போகுது அப்படின்னா எவிடன்ஸ் இல்லாமல் போக மாட்டாங்க. என்னதான் புற அழுத்தங்கள் இருந்தாலும் எவிடன்ஸ் இல்லைன்னா போக மாட்டாங்க. இதோட நம்ம இதுக்கு மேலே இதில் பேசுறதுக்கு எதுவும் இல்லை. நீங்கள் பர்சனலாக என்ன கேட்டிங்கன்னா அவர் அப்படி செய்ய மாட்டார், இந்த அளவுக்கு மோசமாக போவாருன்னு நான் நம்பலை. தமிழ்நாட்டில் இருக்கிற இப்போ இருக்க சுச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியா அலையன்ஸ் வந்து வீக்காக தான் இருக்குது, பெரிதளவில் கூட்டணி வந்து கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ வந்து பாஜக கடந்த காலத்தில் பார்த்துருக்கோம் வெற்றிக்காக எந்த எல்லைக்குனாலும் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அவருடைய ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் நடைபெற்றாலுமே இதில் வந்து பாஜக வந்து கூட்டணிக்கு வந்து எப்படியாவது முயற்சி பண்ணுவாங்க விஜயை கொண்டு வர இந்த வழக்கு விசாரணை வச்சு. அப்படிலாம் பேசுறதை நம்ம மறுக்க முடியாது, சோசியல் மீடியா பேசுறாங்க. ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன சார்? இல்லைங்க, அந்த பேச்சு இயல்பானது. நான் அந்த பேச்சை வந்து பரவலாக அந்த பேச்சு பேசப்படுது, பலரும் பேசுறாங்க அந்த பேச்சை. நான் நம்புறேங்க. என்ன கேட்குறீங்க நீங்க? நான் என் கருத்தை தான் சொல்ல முடியும். நான் நம்பலைங்க. நான் வந்து எதை நம்பலைன்னா, ஒரு அழுத்தத்தின் காரணமாக அமித்ஷா சொல்லி மோடி சொல்லி சிபிஐ இந்த வழக்கில் விஜயை வழிக்கு கொண்டு வரத்துக்கு அவரை வந்து இதை ஒரு டூலாக பயன்படுத்தும் என்பதை நான் நம்பவில்லை. ஏன்னா இந்த கேஸ், திரும்பவும் சொல்கிறேன், இது ஆல்மோஸ்ட் சுப்ரீம் கோர்ட் மானிட்டர்டு கேஸ். அதாவது சுப்ரீம் கோர்ட் டைரக்டாக மானிட்டர் பண்ணலையே ஒழிய ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் இன்வெஸ்டிகேஷன்ஸை மானிட்டர் பண்ணுறாருன்னா கிட்டத்தட்ட அது சுப்ரீம் கோர்ட் மானிட்டர், ரெண்டும் ஒன்று தான். அப்படி தான் நான் பார்க்குறேன். அஃப்கோர்ஸ் ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது, அதனால தான் கிட்டத்தட்ட நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஆல்மோஸ்ட் ஈக்குவல் பட் நாட் ஒன். ஒரு ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையிலான ஒரு குழு, 2 மூத்த ஐபிஎஸ் ஐஜி ரேங்க் ஆஃபீஸர்ஸை கொண்ட குழு சிபிஐ விசாரணையே மானிட்டர் பண்ணுதுன்னா அதில் வந்து யாரையோ காப்பாற்றுறதுக்காக சம்மன் அனுப்பாமல் இருக்கிறதும் அல்லது யாரையோ மாட்டி விடணும்னு சம்மன் அனுப்புறதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் நம்புகிறேன். என்ன கேட்டிங்கன்னா, நம்ம எதாவது ஒன்று நம்பணுங்க, சிஸ்டத்தை நம்பணும். கண்டிப்பாக எதையுமே நான் நம்ப மாட்டேன், எனக்கு பிடிச்சதை தான் நான் யோசிப்பேன், எனக்கு பிடிச்சதை தான் நான் பேசுவேன்னா அவங்க கிட்ட நம்ம பேசுறதுல எந்த அர்த்தம் இல்லை. நம்ப மாட்டாங்க. கடந்த கால உதாரணங்களை மேற்கோள் காட்டி தான் பேசுறேன். என்ன உதாரணங்கள் கடந்த காலங்கள் சொல்லுங்க? பிடி எல்லாம் எப்படி பயன்படுத்தினாங்க அது வேறங்க. இப்போ அதுல பிரைம ஃபேசி இருந்தது. ஓகே, அதுதான் நான் சொல்றேன். பிரைம ஃபேசி எவிடன்ஸ் இருந்தது. எவிடன்ஸையே உற்பத்தி பண்ணல. இருக்கிற எவிடன்ஸை வச்சுக்கிட்டு மேனிபுலேட் பண்றதுன்றது வேற. அது கூட ஊழல் வழக்குங்க. நீங்க பேசுறது எல்லாமே ஊழல் வழக்கு. கொலைங்க, மரணங்கள், 41 பேர் செத்து இருக்கான். உயிரை கொண்டு வர முடியாது நம்மளால. குழந்தைகள், பெண்கள், 41 உயிர்கள், விலை மதிப்பில்லாத உயிர்கள் போயிருக்கு. இது ஏக இந்தியாவும் உத்து பார்த்த ஒரு விஷயம். இதுல போய் வந்து ஒரு எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்காக ஒருத்தர் மேல வந்து கேஸ் போடுவாங்க அல்லது போடாம இருப்பாங்க, அதுக்கு சிபிஐ பயன்படுத்துவாங்க. அதை விட அதிகமா ஒரு ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜே அதுக்கு உடந்தி. அப்போ நான் நம்பலைங்க. நம்ம அந்த அளவுக்கு போயிட்டோம்னா சிவா, நம்ம வந்து அதாவது வந்து எப்படி சொல்றது, எதை பத்தியுமே பேச முடியாது. அட்லீஸ்ட் எதையாவது நம்பணும். நீங்க நான் எதையுமே நம்ப மாட்டேன், எனக்கு இஷ்டப்பட்டதான் பேசுவேன், டீ கடையில் உட்காந்து பேசுறான் பாருங்க அவன், அந்த மாதிரி இந்த விஷயத்த ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு நான் உறுதியா நம்புறேன். இது வெறுமனே சிபிஐ மட்டுமே விசாரிக்கிற ஒரு வழக்கா இருந்தா கூட இதுக்கு ஒரு 10% வாய்ப்பு உண்டு, நான் ஒத்துக்கிறேன். பட் இது அதை தாண்டி மானிட்டரிங்ல இருக்கு. கிட்டத்தட்ட சிபிஐ சுப்ரீம் கோர்ட் மானிட்டரிங். இது ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி கிட்டத்தட்ட பதவியில் இருக்க உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு இணையானவர் தான் நான் நம்புறேன். அவருக்கு ஒரு பொறுப்பு இருக்கும். நீங்க அதனால ஒரு சுப்ரீம் கோர்ட் ரிட்டையர்டு ஜட்ஜோட கமிட்டி மானிட்டர் பண்ற, மேற்பார்வையிடுற ஒரு வழக்கு விசாரணை, டு சிபிஐ விசாரணையில் அப்படியெல்லாம் வந்து விஜயை வந்து திமுக என்டிஏ கூட்டணி கூட்டு வந்துடணும்
கூட்டின்னு வந்து ஸ்டாலின் அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்பணும், அப்படிலாம் விசாரணை அந்த திசையில் போகும் என்று நான் உறுதியாக நம்பவில்லை. குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணட்டும், பார்க்கலாம், அதுக்கு பிறகு பேசலாம். இன்றைக்கு என்னுடைய கருத்தை கேட்டிங்கன்னா, நான் இந்த விசாரணையில் சிபிஐயை நம்புகிறேன். நிறைய ஒரு கேள்வி சார், எடப்பாடி அவர்கள் டிடிவி அவர்களையோ ஓபிஎஸ் அவர்களோ கூட்டணிக்கு வரதை விரும்பல அப்படிங்கிறது அன்னைக்கு உங்களுக்கு 3 சீட்டு உங்களுக்கு 6 சீட்டு அப்படின்னு அவரை லீக் பண்ணதை வச்சு நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அமித்ஷா அவர்கள் உறுதியாக கூட்டணியில் சேர்க்கணும் தான் முடிவு பண்ணாரு. ஆனால் அவங்களுடைய விருப்பம் வந்து தாவேக்காவா தான் இருக்கு, ஓபிஎஸ் ஆகட்டும் இல்லை டிடிவி ஆகட்டும் அப்படிங்கிற மாதிரியான தகவல் வந்துகிட்டு இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதில் உண்மையிலே தெரியல சிவா. எனக்கு வந்து நானே குழம்பி தான் கிடக்கிறேன். எனக்கு வந்து என்னென்னமோ சொல்றாங்க, ஆளாளுக்கு ஒன்று சொல்றாங்க, வழிக்கு கொண்டு வர முடியலன்றாங்க. நிறைய அமித்ஷா கைவிட்டாருன்றாங்க, கைவிட்டாரு, ஒன்றும் பண்ண முடியல அப்படின்றாங்க. நவீன சாணக்கியன், இந்திய அரசியல் சாணக்கியன்னு சொல்லப்படுற அமித்ஷாவே தலையில பிச்சுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. என் தலைமை தான் அவர் தலையும். எடப்பாடி அவர்களை ஹேண்டில் பண்ணுங்க. ஆமா, அதை தான் சொல்றேன் நான். தலையை பிச்சுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை அதில், அவ்வளோதான். யார் கேட்க மாட்டேன்றாங்க, 2 தரப்பும் கேட்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. வராரு இந்த வாரம், 4ஆம் தேதி வராரு, 5ஆம் தேதி ஏதோ சமத்துவ பொங்கல்றாங்க. அந்த வருகைக்கு பிறகு பிக்சர் கிளாரிட்டி ஆகலாம். அவர் நேரடியாக அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமியிடம் பேசிய பிறகு ஒரு சின்ன விண்டோ ஓப்பன் ஆயிருக்கு, ஒரு சின்ன விண்டோ. நேரடியா எடப்பாடி கிட்ட அமித்ஷா பேசின பிறகு எடப்பாடி முடிவில் மாற்றம் வருவதற்கு ஒரு சிறிய அளவுல வாய்ப்பு இருப்பதா சொல்றாங்க. அது எந்த அளவு உண்மைன்னு தெரியல. அமித்ஷாவோட இந்த வருகைக்கு பிறகு பிக்சர் கிளியர் ஆகலாம், அப்படிதான் நான் பாக்குறேன். மற்றபடி என்ன நடக்குதுன்றதை பத்தின கிளாரிட்டி இல்லை. ஓபிஎஸ்ஓ டிடிவியோ தாவேக்காக்கு போனாலும் அவங்களுக்கு பலன் இருக்கு வழி. ஆனால் விஜய்க்கு ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. ஆமா, விஜய்க்கு தான் அட்வான்டேஜ். இவங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்க போகுது? இவங்களுக்கு அஃப்கோர்ஸ் இவங்க எதிர்பார்க்குற மற்ற விஷயங்கள் அங்கே கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. பிஜேபி அதை அலோவ் பண்ணுமான்னு தெரியல. அமித்ஷாவோட அரசியல், பிஜேபி அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு நான் இப்பயும் சொல்றேங்க, டிடிவியும் ஓபிஎஸும் ஃபைனலா அமித்ஷாவோட கண்ணசிவு இல்லாம என்டிஏ விட்டு வெளியில போறதுன்றது கடினம். அன்புமணி சேர்த்துக்கலாம் இல்லையா? அதுல அன்புமணி தான் என்டிஏவோட தான் இருக்காரு. அவரு நிலைமை வேற, அவருக்கு எந்த ஆம்பிகிட்டி இல்லை. நான் என்டிஏன்னு தான் அவர் சொல்றாரு. ராமதாஸாவது ஊசலாட்டம் அங்கேயும் இங்கேயும் பேசுறாரு. தேமுதிக எல்லா பக்கமும் பேசுறாங்க. ஓபிஎஸும் டிடிவியும் கையை பெஸ்ட் நிக்கிறாங்க. அன்புமணி தெளிவா இருக்காரு, அவர் என்டிஏல தெளிவா இருக்காரு. அவர் ராமதாஸ் என்ன பண்றதுன்னு புரியாம தான் பிஜேபி அன்புமணிக்கு இன்னமும் ஃபைனல் வேர்டு கொடுக்காம இருக்காங்க. அன்புமணி திமுகவோட எல்லாம் பேசல. ஆனா ராமதாஸ், தேமுதிக இவங்கெல்லாம் ஏன் டிடிவியும் ஓபிஎஸ்ஸுமே கூட திமுகவோட பேசுறாங்கன்னு தான் தகவல் வருது. அன்புமணி அப்படி இல்லை, அவருக்கு தெளிவா இருக்காரு, அவர் என்டிஏவில் தான் இருக்காரு அவர். ஸோ இந்த பயணத்துக்கு பிறகு, அமித்ஷாவோட இந்த பயணத்துக்கு பிறகு ஓரளவு பிக்சர் கிளியர் ஆகலாம் தான் நான் நம்புறேன். அதாவது ஓபிஎஸ் டிடிவி விஷயத்தில் திமுக கூட்டணியில ஏற்கனவே திருமாவர்கள் இருக்காங்க, ராமதாஸ் அவர்கள் வர வாய்ப்பு நினைக்கிறீங்களா? ஆமா, அது ஏற்கனவே கூட்டணியில இருக்க மாட்டேன்னு சொல்றாரு. அப்படிதான் அவர் பேசினாரு. திரும்ப 4 மாசத்துக்கு முன்னால அந்த நிலைப்பாட்டுல மாறி ராமதாஸ் வந்து ஆதரவு தெரிவிச்சாரு. அவ்வளவுதான், பாசிச பாஜக ஒழிக்கிறதுக்கு கை கோத்துற வேண்டியதான். அது இருக்கவே இருக்குல்ல, ஸ்டாண்டர்ட் டைலாக், ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட் இருக்குல்ல. யாரோட வேணா சேர்ந்துக்கிறது, கேட்டா பாசிச பாஜக ஒழிக்கிறதுன்னு சொல்லிடலாம். மதவாதமும் ஜாதியவாதமும் எங்களுக்கு ஈக்குவலே எதிரி. பாமக பாஜக இருக்க கூட்டணியில நாங்க இருக்க மாட்டோம் தான் இவ்வளவு நாள் முழங்கிக்கிட்டு இருந்தாரு திரும்ப. இன்னைக்கு அந்த நிலைப்பாட்டுல மாற்றம் வந்திருக்கு. தலித் அல்லாத கூட்டமைப்பை உருவாக்கும்னு சொன்ன ராமதாஸோட இன்ன வரைக்கும் அந்த நிலைப்பாட்டுக்கு வருத்தம் தெரிவிக்காத ராமதாஸ், பிஜேபி கூட செய்யாத கூடும் காரியம். இதே சென்னையில ரமணா ராஜ் பார்க் ஹோட்டல்ல 2013 மதுரை இளவரசன் திவ்யா, தருமபுரி இளவரசன் திவ்யா காதல் விவகாரத்துக்கு பிறகு, அந்த இளைஞன் கொல்லப்பட்ட பிறகு, தலித் அல்லாத கூட்டமைப்புன்னு வெளிப்படையா ஒரு சாதிய கூட்டமைப்பு, அது அரசியல் சாசனப்படியும் சட்டப்படியும் தவறு, தீண்டாமை. அது இந்தியாவில் யாருமே செய்யாத அட்டுழியம், சாதியவாதத்தின் உச்சம். அது சாதி பெருமை என்பது சுயசாதி பெருமை, எல்லா சுயசாதி பெருமையும் தலித்துகளுக்கு எதிரானது என்ற குறைந்தபட்ச அறிவு உள்ளவர்கள் யாருமே இதை சகித்து கொள்ள கூட மாட்டார்கள். நான் இருந்தேன் அந்த ப்ரெஸ் மீட்ல, ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்கிட்டு கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு லவ் பண்றாங்க நாடக காதல் தலித் பசங்கன்னு பேசினவர் ராமதாஸ். அப்போ எவ்வளவு தூரம் திரும்ப அதற்கு எதிராக எதிர்வினை ஆற்றினார் என்பது நன்றாக தெரியும். தலித் அல்லாதோர் கூட்டமைப்புன்னு கிட்டத்தட்ட ஒரு 80-88 ஜாதியை வச்சு அன்னைக்கு ஒரு இயக்கத்தை கட்டினவர். அதுக்கு பிறகு அது டேக் ஆஃப் ஆகல அந்த இயக்கம். நீங்க அந்த பாமகவோட, இன்ஃபேக்ட் அன்புமணி கூட அந்த அளவு ஆன்டி தலித் பேசல, ராமதாஸ் தான் பேசியிருக்காரு. நீங்க அந்த ராமதாஸ் இருக்கக்கூடிய அணியில திரும்ப இருப்பாருன்னா, விசிகா இருக்குன்னா, விசிகாவின் நேர்மையை, விசிகாவின் அரசியல் அரசியல் நேர்மையை நாம் போற்றி புகழத்தான் வேண்டும். அந்த கட்சியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் தான் முடிவு செய்யும். ரொம்ப நன்றி சார், உங்க நேரத்துக்கு பல்வேறு தகவல்கள் பகிர்ந்து.